இட்ஸ் டே 2 ஆஃப் மை பிஸ்னஸ் ஜர்னி. நான் இது வரைக்கும் ஒரு 3+ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தை தான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங்க் வந்து இப்போ எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்லையுமே டிபெண்டன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சிங்கிள் பர்சன். ஸோ டிபெண்டன்சினால என்ன இஷ்யூ ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் ஷேர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது. ஸோ அதில் எக்ஸாம்பிளுக்கு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க, ராகுல் அண்ட் கார்த்திக். ஸோ ராகுல் வந்து பிஸ்னஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிஸ்னஸோட இருக்கிற ஐடியாஸும் தெரியும் அண்ட் அவங்களுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸுமே இருக்கும். அதே இது கார்த்தி வந்து டெக்னிக்கல்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்பேர் டு ராகுல். இப்போ ராகுல் வந்து மெயினா பிஸ்னஸ்ல இருக்கிற எல்லா மெயின்டெனன்ஸுமே அவங்க பார்த்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சிமிலர் டு டீம் லீடுன்னு வச்சுக்கலாம். ஸோ கார்த்தியும் சேம் லெவல், பட் ராகுல் வந்து எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து டிபெண்டன்ஸே கிரியேட் பண்ணுது. இது வந்து 2 வேஸ்ல நடக்குது. ஒன்று அன்இன்டென்ஷனா, இன்னொன்று இன்டென்ஷனலா. ஸோ அன்இன்டென்ஷனல்னு பார்க்கும்போது இதை பற்றின ஒரு போஸ்ட்டை நான் வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு மெம்பர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணது என்னன்னா, இது வந்து அன்இன்டென்ஷனலாக நடக்கு. ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு 1 வீக் லீவ் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து டிபெண்டன்ஸே கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இன்னொரு டைமென்ஷனாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த பர்சன் வந்து ஜாப் செக்யூரிட்டியும் அதில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ராகுல்ங்கிற நபர் வந்து டிபெண்டன்சியாக இருக்கிறதுனால ஃபவுண்டர்ஸ்ல இருந்து எவ்ரி ஒன் பிலீவ் ஒன்லி தட் காய் ஒன்லி, பிகாஸ் அந்த பர்சன் வந்து லேட்டாக நிறைய ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து இருக்கலாம். அதே மாதிரி ஆக்டிவ்லி அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து என்கரேஜபிள் தான். வி ஷுட் என்கரேஜ் தம். பட் த திங்க் இஸ், இஃப் த பர்சன் கோயிங் டு லீவ் த கம்பெனி ஆர் 1 வீக் லீவ், anything happen means it's total dependency. At the same time, the person creating the dependency of other colleagues ஓட ஐடியாஸ் எதையுமே ஃபவுண்டர்ஸ் கிரியேட் லைக் தெரிஞ்சுக்காம போறதுக்கான சான்ஸும் இதுல வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் தட் பர்சன் ஒன்லி. ஸோ அந்த டைம்ல அதர் பர்சன்ஸோடைய ஐடியாஸ் எதுவுமே அவங்க வந்து கேட்க மணக்காங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் பார்த்த 3 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ரீல்ஸ் அனுப்பி டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணாதடா, டீம் பில்ட் பண்ணுன்னு சொல்லுங்கள்.